சில இயக்குனர்களுடைய படங்கள், அவங்க எடுக்கிற வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்க்கறது ஒரு தனித்துவமான ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அப்படி ஒரு இயக்குனர் தான் டைலர் ஷெரிடன். அவருடைய வின் ரிவர் எப்பயுமே ஒரு மாஸ்டர் பீஸ். பொதுவாக ஒரு பிடிச்ச இயக்குனர்கள் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கேட்டீங்க, சிறந்த இயக்குனர்கள்னு டக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே குவிண்டன், கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் டேவிட் ஃபின்ச்சர், மார்டின் ஸ்கார்செஸி, இவர் டைலர் ஷெரிடன்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நிறைய இயக்குனர் இருந்தாலும் தனித்துவமாக தன்னுடைய சிக்னேச்சரான ஒரு விஷயங்களை பதிவு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டைல் மேக்கிங். நீங்கள் டைலர் ஷெரிடனோட ஃபிலிம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வர்ற சாங்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். கிட்டாரை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஃபீலை அது கொடுக்கக்கூடிய படங்கள் தான் டைலர் ஷெரிடனுடைய படங்கள். நானே நிறைய படங்கள் பார்க்கல. இப்போ உதாரணத்துக்கு 1923ன்னு ஒரு வெப் சீரிஸ் வருது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸு. 2 சீசன். அந்த 2 சீசன் செகண்ட் சீசனுடைய எண்டு நீங்கள் பார்க்கும்போது கண்ணில் தண்ணியாக அழுதுருவீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எடுக்கிறதுக்கு அதை போர்ட்ரேட் பண்ணுறதுல டைலர் ஷெரிடனை நீங்கள் அடிச்சிக்கவும் முடியாது. யூஎஸில் எல்லோஸ்டோன் அப்படின்ற ஒரு இடத்துல 3000 ஏக்கர் பண்ணை நிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன் ஒரு கண்ட்ரி சைடில் இருந்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய படங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டே வரக்கூடிய ஒரு மனுஷன். மிக முக்கியமாக செவ்வியந்திரையில் இவனுக்கு எப்படி அடிச்சு போட்டு அந்த இடத்த இவனுக்கு காலி பண்ணி இடத்த பிடிச்சானுங்க அப்படின்றதுல நிறைய வரலாற்று தகவல்களை போகிற போக்கில் சொல்கிற ஒரு மனிதர். அவருடைய கிரியேஷன்ஸில் வந்த வெப்சீரிஸ் தான் லேண்ட்மேன். 24ல் இந்த வெப்சீரிஸ் வந்தது. மொத்தம் ஒரு 10 எபிசோடு. ஸோ இந்த வெப்சீரிஸினுடைய விரிவான பார்வை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். லேண்ட்மேன் அமெரிக்காவில் வெஸ்ட் டெக்சாஸில் எண்ணெய் நிலங்கள் இருக்குல்ல, அதை மையமாக வைத்த கதை. எண்ணெய் வளம் உள்ள நிலங்களை ஓனர்கள் எப்படி லீஸுக்கு எடுக்கிறாங்க, அதில் எப்படி ட்ரில் பண்ணி அங்கேருந்து ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஆயில் எடுக்கிறது மூலமாக அவங்களுடைய செழிப்பு, அதற்காக உயிரையும் கொடுத்து வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ், இதை மேற்பார்வை கொடுக்கக்கூடிய மேனேஜர்ஸ், இதை பற்றின ஒரு சுற்றி வர்ற கதை தான் லேண்ட்மேன். ஓகே, இந்த லேண்ட்மேன் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில உரிமையாளர்களுக்கும் ஆயில் கம்பெனி ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் நெகோஷியேட் பண்ணி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரெடி பண்ணி அதுக்கு பாலமாக செயல்படுறவங்க தான் லேண்ட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னா அதை இத்தனை வருஷ காலத்துக்கு நான் குத்துக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ அந்த குத்துக்கு எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற ஆயிலை 10,000 அடி ஆழத்துக்கு நீங்கள் ட்ரில் பண்ணி எடுக்கணும். நிறைய பேர் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அப்போ அது கடுமையான வேலை. அப்போ அந்த ஆயில் அதுலேருந்து வருதுன்னா அது எத்தனை பேரல் வரும், எவ்வளோ நாளுக்கு வரும், எத்தனை கிணறு இது மாதிரி எண்ணெய் கிணறுகள் தோன்றணும். சரி, இந்த பொருள்லாம் எடுத்தாச்சு, இதை எப்படி எடுத்து வருவீங்க? பெரிய வயல். அப்போ அதுக்கு அந்த ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு தனி ரோடு போகணும். அப்படி ஒரு ரோடு போட்டால் அந்த ரோட்டை சமூக விரோதிகள்லாம் பயன்படுத்தினா அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த திரைப்படம், இந்த வெப் சீரிஸ் ஒரு 10 எபிசோடில் பேசுது. அது மட்டும் கிடையாது, நவம்பர் 16லேருந்து நம்ம 2025 நவம்பரில் 8ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். இது 16லேருந்து செகண்ட் சீசன் ஆரம்பிக்குது. இது அடுத்த வருஷம் 2026 ஜனவரி வரையும் போகுது. வாரத்துக்கு ஒரு எபிசோடுன்னு எடுத்துன்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 எபிசோடு. ஸோ அதனாலே இந்த சீரிஸ் தம்பி கதிர் பாருங்க, நான் இப்போயே பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் சீசன் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் இதை பார்த்தேன். லேண்ட்மேன் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஆயில் எடுக்கிறதுக்காக போராட்டத்தில் நாயகன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைன்னு ஒன்லைன் சொல்லிடலாம். இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம் டெக்ஸ் ஆயில் அப்படின்னு ஒரு கம்பெனி, வெஸ்ட் டெக்சாஸில் பெட்ரோலியம் எடுக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனிக்கு ஆப்ரேஷன் விபியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாமி நாரிஸ். அவர் தான் நம்ம ஹீரோ பில்லி பாப் த்ராண்டன். இவருக்கு ஒய்ஃபு, அவங்க எக்ஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, கூப்பர்னு ஒரு பையன். அவருக்கு ஒரு பொண்ணு, ஆன்ஸ்லி நோரிஸ்னு கேரக்டர் மிஷேல் ரேண்ட்லப் தான் அந்த சீன் பண்ணாங்க. அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு என்னன்னா சொத்து இருக்குது, அனுபவிச்சு கூட இல்லாமல் அவன் ஒர்க்கர்ஸாக அந்த ஆயில் எடுக்கிற படியில் பையனையும் சேர்த்து அனுப்புகிறாரு நாரிஸ். பையன் முதல் நாள் வேலைக்கு போகிறான். போகும்போதே விபத்து ஏற்படுது. அதில் 3 பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ ஓனருக்கு ப்ரெஷர்,
இப்போ இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பணம் கொடுக்கணும். அதே நேரத்தில் ட்ரக் டீலர்ஸ் வந்து அந்த 2000 ஏக்கரில் வந்து அவனுங்க நிறைய சர்வதேச அளவில் குற்ற செயல்கள்லாம் பண்ணுறானுங்க, அவங்களுடைய நெருக்கடி. இதையெல்லாம் மீறி நம்ம டாம் நாரிஸ் வந்து எப்படி அந்த பெட்ரோலியம் கம்பெனி வந்து ரன் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸினுடைய கதை. டாம் நாரிஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப், முக்கியமாக ஆஞ்சலா நாரிஸ், அவங்க தான் வந்து ஆலி லேட்டர். உண்மையிலே இவங்க 2 பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அவங்க எக்ஸு, பொண்ணு வந்து அப்பா கூட இருக்கும். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான டாக் இருக்குல்ல, நீங்கள் நான் எழுதி தரேன் இப்படி ஒரு டாக்கை நீங்கள் நானே பார்த்ததில்ல. அவங்க ரொம்ப செக்ஸு அடிக்டான ஒரு ஆள். செக்ஸ் அடிக்ட்னா எனக்கு பிடிக்கும். அதுக்கு வந்து அவங்க எப்படி அவங்களுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசுறது, ஏன்னா அவங்க எக்ஸ் ஆகிட்டாங்க, இவனை விட்டு போயிட்டாங்க நானே சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, அப்பாவுக்கும் பொண்ணுமான டாக் இருக்குல்ல, அந்த டாக்ல நீங்க வந்து உண்மையிலே நீங்களாம் மிரண்டே போயிடுவீங்க, உங்களுக்கு மயக்கமே வந்துடும். சீரியஸ்லி டெல்லிங், இந்த மாதிரி ஒரு படமோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அப்பா பொண்ணும் இப்படி பேசிக்கிறது அதிர்ச்சியாவே இருந்தது எனக்கு ஆக்சுவலி. ஆனா ஒரு அப்பா பொண்ணு இப்படிதான் பேசிக்கணும்ல, ஆமா இல்ல, இவ்வளவு ஓப்பனப்பா இருக்கணும்ல, இப்படிதானே இருக்கணும்ல அப்படின்ற மாதிரியான சில இடங்களும் இருக்கு. சரி, அவங்க கல்ச்சர்ல அது வந்து ஓகேவாக இருந்தாலும் இது வந்து இப்படிதான் இருக்கணும், அப்பாவும் பொண்ணு இப்படிதான் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலு. இப்போ நம்ம ஊர்ல வந்து இப்படியான ஒரு இதுல வந்து உடனே வயசுக்கு வந்துட்ட வயசு பொண்ணு நீ எப்படி இருக்கணும் போகணும் நம்ம கிளாஸ் இருப்போம்ல, அங்க அது அந்த இதுவே இருக்காது ஆக்சுவலி. இப்போ உதாரணத்துக்கு அந்த பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும், ஒருத்தன் உள்ளார போவான், அது ரொம்ப கேஷுவலாக அவங்க அப்பா ஹேண்டில் பண்ணுவான். என்ன வந்து நீ குளிச்சுட்டு போது அவன்ட்டு நான் சொல்லிடுவேன் அவங்ககிட்ட அப்படின்னுவான். இப்போ நான் சொல்றது போதுங்களா, அந்த மாதிரியான ஒரு அப்பா பொண்ணுக்கான விஷயங்கள். அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணு வந்து எதை பற்றியுமே கவலைப்படாது. வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவும் பொண்ணும் ஷாப்பிங் போவாங்க, ஒரு வித்தியாசமான கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். அதை விட ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டு விடோயர், அந்த 3 பேர் ஃபஸ்ட்டு அவங்க பையன் கூப்பர் வந்து வேலைக்கு போவாங்கல்ல, அப்போ பாதிக்கப்படுறதுல வந்து ஒரு பொண்ணு இருப்பா, அவள் பேர் வந்து எல்வியோ அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் பையன், அவன் இறந்துருவான். அவனுடைய இளம் மனைவி பவுலினா சேவாஸ், அவங்க தான் வந்து ஒய்ஃப் கேரக்டர். இந்த கூப்பருக்கும் அவனுக்கும் நடக்கக்கூடிய அந்த டாக், அதை வந்து அவங்க அப்பா வந்து எப்படி டீல் பண்ணுறான், அதே மாதிரி ஓனர்கிட்ட போய் அவன் எப்படி பேசுகிறான், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஆள் வந்தாங்கன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவனை வந்து நம்ம நாரிஸ் வந்து எப்படி டீல் பண்ணுறான்னு, இந்த உறவு சிக்கல்கள், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஐயோ அச்சோ அப்படின்ற விஷயங்கள் அவங்க எப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போகிறாங்க அப்படின்றது அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எல்லாத்த விட இந்த ஷார்ட்டு, ஒரு ஷார்ட்டுக்கும் மெனக்கடல்னு இருக்குல்ல, அதெல்லாம் ஆசமான ஒரு விஷயம். உண்மையிலே வந்து டெக்னிக்கல் டீமும் சரி, மியூசிக் கம்போசர் அண்டு சினிமோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் டெக்சாஸ் 2000 ஏக்கர் ஒரு இடத்துல போய் அவன் வந்து பேசுவான், கூப்பர் வந்து பேசுவான், ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட பேசுவான். அப்போ வந்து அவன் வந்து எனக்கு வந்து 24 பேரல் ஏதோ சம்திங் அந்த மாதிரி கம்மியாக கொடுக்கும்போது நான் 25 கொடுக்குறேன்னு சொல்லுவான். அந்த டீலே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவன்கிட்ட எதுவுமே பணமே இருக்காது, அவன் போய் பேச போவான். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியான காட்சிகள் வந்து படத்தில் வந்து நிறையவே இருக்கு. நாரிஸ் கேரக்டர் வந்து அடிபட்டு உதப்பட்டு வந்த கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து தம் மகனுக்கு கொடுக்குற அட்வைஸும் சரி, மகளுக்கு கொடுக்குற அட்வைஸும் சரி, மருமகளுக்கு கொடுக்குற அட்வைஸும் சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வைஸ். அதே நேரத்தில் வீட்டிலே வந்து ஒரு 3 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பானுங்க எப்பயுமே. ஒரு லாயரு, இன்னொருத்த வந்து ஒர்க்கருடைய சீஃபு. அந்த இடத்துல வந்து பொண்ணு வரும், எக்ஸ் ஒய்ஃபும் வரும். அவங்க அந்த வீட்டை வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க, அங்கே இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி அதை வந்து எதிர்கொள்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. 10 எபிசோடு, செகண்ட் சீசனும் தொடங்க போகுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் லேண்ட்மேன் 1923. டெய்லர் ஷாரன் மிஸ் பண்ணாதீங்க, வின் ரிவர் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.